Hi friends, welcome to Chennai food. பெண்களுடைய உடம்புல பாத்தீங்கன்னா தேவையற்ற இடங்கள்ல முடி வளருங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உதட்டுக்கு மேல மீசை மாதிரி வளரும், தாடைகள்ல தாடி மாதிரி வளரும். இந்த மாதிரி வளரதுனால அவங்க வெளியே போறதுக்கே ரொம்பவே கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முடிகளை நம்ம எளிதில நீக்கலாங்க. அப்படி வளராமலும் நம்ம தடுக்க முடியும். வளர்ந்த முடிகளை நம்ம நீக்க முடியும். மேற்கொண்டு நம்ம வளராமலும் தடுக்க முடியும். அதற்கான ஒரு ரெமெடி இயற்கையான முறையில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் குப்பை மேனி இலை பொடி தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு குப்பை மேனி கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு கீரை கிடைக்கல, அதனால் நான் பொடி எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த குப்பை மேனி பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்காக கஸ்தூரி பூசு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூசு மஞ்சள் தூளையே பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் குப்பை மேனி பொடி எடுத்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக நான் ரோஸ் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க நார்மல் வாட்டரே பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான பேஸ்ட் மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரோஸ் வாட்டர் நம்ம சேர்க்குறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். சப்போஸ் தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் குப்பை மேனி இலை பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. நீங்கள் இலையை அரைச்சி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு இலையை அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு கூட நீங்கள் அந்த இலையை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை நீக்கிறதுக்காக தான் இந்த ரெமடியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுடைய உதட்டுக்கு மேலே மீசை மாதிரி இருக்கும், தாடைகளில் இருக்கக்கூடிய தாடி மாதிரி இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே நீக்கணும்னா அந்த இடங்களில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் முகத்தில் கூட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். எதுக்காக முகத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகள், அப்புறம் பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள், அடிப்பட்ட தழும்புகள், இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இந்த குப்பை மேனி இலை பேஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது. இது நீங்கள் உங்களுடைய உடம்புல எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு தேவைப்படுற இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. கை காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு கை காலில் கூட முடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வீச்சாக பெருசாக இருக்கும். அதெல்லாம் நீக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற விடணும். நல்லா ஊற விட்டவுடனே நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கிறதா இருந்தாலும் குளிச்சிக்கலாம், இல்லைனா நார்மல் வாட்டர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்யலாம். நீங்கள் முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம், ஆனால் புருவத்தில் மட்டும் பண்ணாதீங்க. புருவம் அந்த முடி இருக்கக்கூடிய இடங்களில் புருவத்தில், கண் ரப்பை இங்கெல்லாம் பண்ணாதீங்க. மற்ற இடங்கள் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தினந்தோறும் கூட பயன்படுத்தலாம். தினந்தோறும் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற முடிகள், அதாவது மீசை, தாடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய முடிகள், தாடையில் காதோரம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய முடிகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சிடும். உதிரது மட்டும் இல்லைங்க, திரும்பவும் அந்த இடங்களில் முடி முளைக்காது. ஏன்னா இந்த குப்பை மேனி பொடியோடைய பார்த்தீங்கன்னா அந்த தன்மை அந்த மாதிரி இருக்குது. அந்த முடியை திரும்பவும் அங்கே முளைக்க விடாமல் அது தடுத்துரும். அதனால தான் நம்ம குப்பை மேனி இலை பொடியை எடுத்திருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகள் இது எல்லாமே நீக்கிட்டு உங்களுடைய முகம் நல்லா வழுவழுன்னு நல்லா பொலிவோட அழகோடு இருக்கும். முகம் மட்டும் இல்லைங்க, கை காலில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பெண்களுடைய உடம்புல தேவையற்ற முடிகளை எளிதில் எப்படி நீக்கிறது அப்படின்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.